Shorthand Tamil Junior Grade General Passage. Get ready for the dictation. 10 seconds. 5 seconds. Start. மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, பொதுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மானிய கோரிக்கைகள் தொடர்பான விவாதத்திற்கு பதிலளிப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நல்வாய்ப்பினை வழங்கிய தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் வாழும் அனைத்து மக்களையும் கண்ணாக பாவித்து இந்த அரசு போற்றி வருகிறது. அதேபோல இங்குள்ள இலங்கை அகதிகளையும் ஆதரித்து அவர்களை பாதுகாப்போடு இந்த அரசு நடத்தி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நிலைமைகள் சீரடைந்து அவர்கள் தாயகம் செல்லும் வரை தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் அனைத்து உதவி திட்டங்களும் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்தில் வெளிநாடுகளுக்கு சென்ற தமிழர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவும் மத்திய அரசின் உதவியோடு நாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம். நாட்டின் பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அறிவீர்கள். நமது படை வீரர்கள் எல்லையை உறங்காமல் காப்பதால்தான் நாம் வீட்டில் நிம்மதியாக உறங்க முடிகிறது. பணியில் உயிர் நீத்த இராணுவ வீரர்களுக்கு இந்த ஆண்டு சுமார் 1 கோடி ரூபாய் அளவுக்கு கருணை தொகை வழங்கப்பட்டுள்ளது என்பதை அவையின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். அதேபோல தியாகிகளுக்கு வழங்கப்படும் ஓய்வூதியத்தையும் இந்த அரசு கணிசமான அளவுக்கு உயர்த்தி வழங்கி வருகின்றது. இவற்றை மாமன்ற உறுப்பினர்கள் முழு மனதோடு பாராட்டுவீர்கள் என நம்புகிறேன். தங்களது பல்வேறு பிரச்சனைகள் குறித்து பொதுமக்கள் வழங்கும் மனுக்களை முதலமைச்சரின் தனிப்பிரிவு பரிசீலித்து வருகிறது. அனைத்து துறைகளுடன் இணைந்து மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் சற்றேறக்குறைய அனைத்து மனுக்களுக்கும் தீர்வு கிடைத்துள்ளது. நீதிமன்ற வழக்குகள் காரணமாக ஒரு சில நேர்வுகளில் மட்டும் உடனடி நிவாரணம் வழங்க முடியவில்லை. மற்ற அனைத்து மனுக்களின் மீதும் குறுகிய காலத்தில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இவ்வாறு அனைத்து துறைகளிலும் சிறப்பாக
பணியாற்றி வரும் இவ்வரசுக்கு தங்களது முழு ஆதரவையும் அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை, மேலமாசி வீதி, கதவு எண் 28 உள்ள பாலன் கூட்டமைப்பிலிருந்து ஆரணி வேலன் பட்டு கூட்டுறவு நெசவாளர் சங்க செயலாளருக்கு எழுதிய கடிதம். அன்புடையீர், நாங்கள் பட்டுத் துணிகள் விற்பனையில் முன்னணியில் இருந்து வருகிறோம். தற்போது பட்டுத் துணிகளை தனியார்களிடமிருந்து நேரடியாக பெற்று விற்பனை செய்து வருகிறோம். எங்களுக்கு தேவையான துணிகள் உரிய நேரத்தில் கிடைப்பதில்லை என்ற நிலை உள்ளது. எனவே நாங்கள் புதிதாக நெசவாளர் கூட்டுறவு சங்கம் ஏற்படுத்தி பட்டுத் தறிகளை அமைத்து துணி வகைகளை தயாரிக்க விரும்புகிறோம். இதன் மூலம் தேவைக்கேற்ற புதிய ரகங்களை தயாரிக்க இயலும் என்பதோடு பல நெசவாளர் குடும்பங்களை வாழ வைக்கலாம் என்றும் நம்புகிறோம். புதிய சங்கம் ஏற்படுத்தும் நடைமுறைகளை தங்களிடமிருந்து அறிய விரும்புகிறோம். இது சம்பந்தமாக எங்களது மேலாளரை தங்களை சந்திக்க அடுத்த வாரம் அனுப்பி வைக்கிறோம். தங்கள் நம்பிக்கையுள்ள